நாங்கள் முதலாவது சம்பவ காண்டமாகிய கந்த புராணத்தை நாங்கள் இன்று ஆரம்பிக்கின்றோம். முதலாவது அதாவது திருக்கைலை திருமாமலை என்னும் புண்ணிய கஷேத்திரத்திலே அங்கே இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஈசனாகவும் ஈஸ்வரியாக அம்பாளும் எழுந்தருளி இருக்கிறார்கள். திருக்கைலாய காட்சியிலிருந்து தான் கந்தபுராணம் ஆரம்பமாகிறது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கைலாயம் சிவனுடைய அற்புதமான இடம் திருக்கைலாயம். அந்த திருக்கைலாயத்தில் சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். அங்கே வேத மந்திரங்கள் தேவகானங்கள் எல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றன. சிவகணத்தவர்கள் எல்லாம் மத்தளம் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். சிவனுக்கு உங்களுக்கு தெரியும், டமரு கண்டா எல்லாம் பிடிக்கும், பறையொலி எல்லாம் நடக்குதுங்க. அப்படியான ஒரு நல்ல ரம்மியமான வேளையில அம்பாளோட முகம் மட்டும் கொஞ்சம் வாடி போயிருந்தது. அம்பிகையினுடைய முகம் கொஞ்சம் வாடி போயிருந்த போது அதை பார்த்த சிவன் அம்பிகையிட்ட கேட்கிறார், சர்வலோக நாயகி சங்கரி, உனது இன்முகம் வாட்டத்துடன் காணப்படுவது ஏன் என்று சொல்லி இறைவன் கேட்கிறார். அம்பாளை பார்த்து கேட்கிறார், ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்கிறது? ஈசனின் நளினமான மொழி கேட்டு நாயகி என்ன சொல்றா என்றால், பிரபோ நீங்கள் அறியாததா, உங்களுக்கு தெரியாததா, நீங்கள் அனைத்தும் அறிபவர் சிவன் இருந்து சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் தாக்ஷாயணியாக பிறந்தபோது என்னுடைய தந்தையாகிய தக்கனாலே அவமானப்பட்டு கடைசியில அக்னியில யாகத்துல விழுந்து நான் உங்களை பிரிந்தேன். உங்களோட போதனையை உங்களுடைய கருத்தை நான் மதிக்காததால நான் பட்ட அவமானம் இன்னும் என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்கவில்லை. உங்களுக்கு தக்கன் யாகம் செய்தது, அந்த யாகத்திலே சிவபெருமானுக்கு அழைப்புதல் வரவில்லை. சிவபெருமானார் மருமகன், தாக்ஷாயணியுடைய அப்பா, தாக்ஷாயணி தான் அம்பாள். அவ அழைப்பு வராத இடத்துல நான் போக மாட்டேன். சாதாரண விஷயம். அழைப்புதல் இல்லை என்றால் நாங்கள் அலையா விருந்தினர், போக மாட்டோம். தாட்சாயணிக்கு அப்பா 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 அந்த பாசம் விடுவதில்லை. அது அப்பா என்ன அழைக்கணும், எங்கட வீடு தானே, வாங்க நீங்க போவோம்னு கூட்டிக் கொண்டு போனால் அங்கே சிவனுக்கு ஆசனம் ஒதுக்கவே இல்லை. அங்கே சிவன் அவமானப்படுத்தப்பட்டார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் கடைசியில தாட்சாயணி இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் யாகத்துக்குள்ள விழுந்து தன்னுடைய உயிரை விடுகிறார். அப்ப அந்த அந்த சிவனுடைய என்னுடைய கணவனுடைய பேச்சை நான் கேட்காமல் சென்றதால ஏற்பட்ட அந்த அவமானம் அதெல்லாம் அம்பிகையினுடைய மனதில் கொஞ்சம் வேதனையை கவலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அப்ப அது இன்னும் என்ற நெஞ்சை விட்டு போகையில எனக்கு ஒரு குற்ற உணர்வு, உங்களோட பேச்சை கேட்காம நான் செய்யறது என்று சொல்லி சொன்னதுல எல்லாம் அவமானமா போயிடுச்சு. அப்ப அதால இறைவா நான் மறுபிறவி எடுக்க விரும்புகிறேன் என்று அம்பிகை உமாதேவியார் சிவனிடம் கேட்கிறார். ரீபர்த், மறுபிறவி எடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த பிறவி என்னால் நிம்மதியா இருக்க இயலாது. ஏன்? குற்ற உணர்வு, பிழை செய்துட்டேன்டா குற்ற உணர்வு. அப்ப அம்பிகைன்ற மொழியை கேட்டு சிவபெருமானும் யோசிச்சுட்டு, ஜனனி நீ தக்க தருணத்தில் தகுந்த வரம் கேட்டாய், லோகக்ஷேமத்துக்காக நல்ல காரியங்கள் நடக்க இருக்கிறது. உன்னுடைய பூலோக அவதாரம் இந்த பிரபஞ்சத்துக்கு உத்தமமான உயர்ந்த வழியை காட்டட்டும். இப்ப திருக்கைலாயத்தில் இருந்து தான் இந்த சம்பாஷணை நடக்குது. நீ பூலோகத்துல போய் மீண்டும் பிறக்க விரும்புகிறாய். உன்னுடைய அந்த அவதாரம் இந்த லோகக்ஷேமத்துக்கு உலக நன்மைக்கு சிறப்பாக அமையட்டும் என்று சொல்லி இந்த பூலோகத்துல பர்வதராஜன், பர்வதமண்டா மலை, மலை அரசன் பர்வதராஜன், பர்வதராஜனான இமவானுக்கும் மேனைக்கும் அந்த தம்பதியருக்கு நீ புத்திரியாக போய் அங்கே அடைய வேண்டும். அவர்கள் என்னுடைய அன்பர்கள், என் மீது அன்பு பூண்டவர்கள், பக்தி பூண்டவர்கள். அந்த இமவானும் மேனையும் பல்லாண்டு காலமாக தவம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீ புத்திரியாக பிறக்க வேண்டும். சென்று வா தேவி, ஜெய விஜயீ பவ, வெற்றி உண்டாகட்டும் என்று சிவனே ஆசீர்வதித்து அம்பிகையை பூலோகத்துக்கு அனுப்புறார். அப்ப அம்பிகைக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்பா அனுமதி கிடைத்து விட்டது. கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி எதுவுமே செய்ய முடியாது என்றது எங்களுடைய பண்பாடு. அப்ப அந்த அனுமதி கிடைத்த உடனே
அம்பிகை வந்து அங்கேருந்து புறப்படுகிறாள். புறப்பட்டு அவட அந்த பூலோக அவதாரம் நடைபெற இருக்கிறது. அப்போ ஓசதி பிரஸ்தம், இது அந்த நகரத்துக்கு பெயர். அந்த ஓஷதி பிரஸ்தம், ஓஷதி பிரஸ்தம் என்ற நகரத்தை ஆட்சி செய்து வந்தவன் தான் பர்வதராஜன் ஆகிய இந்த இமவான். அப்ப அவன் ஒரு நாள் அரியாசனத்தை விட்டு இறங்கி நான் தவம் செய்ய போறேன் என்று சொல்லி அந்த நாட்டை ஆண்ட மன்னன் எல்லா ஆபரணங்கள் அணிமணி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு, நகை ஆபரணங்கள் எல்லாத்தையும் கலட்டி அங்க அரண்மனையில வைத்து விட்டு உருத்ராட்ச மாலையை அணிகிறார். நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசன் தானே, இப்ப கொஞ்ச நாளைக்கு நான் தவம் செய்ய போறேன். அப்ப தவத்துக்கு நகை நட்டு பொருத்தம் வராது, உருத்ராட்ச மாலை தான் பொருத்தம். அப்ப உருத்ராட்ச மாலை எல்லாம் அணிந்து கொண்டு அவர் தவத்துக்கு புறப்பட மனைவியும் சேர்ந்து கணவனோடு செல்லுவதுதான் தர்மம். இப்ப மனைவியும் சேர்ந்து அவ இமயமலை சாரல்ல ஒரு பர்ணசாலை அமைச்சு, ஒரு தவச்சாலை அமைச்சு இமவான் மன்னனும் மேனை மனைவியுமாக தவம் செய்கிறார்கள். அந்த தவத்தால் அவர்கள் ஒரு கடும் தவம், தலைமுடியெல்லாம் வளருது, முகத்தையே முடி மறைக்குது, அப்படியான ஒரு தவம். அந்த சடமுடியால அவன் முகமே மூடப்படக்கூடிய ஒரு நிலையில காற்று அடிக்குது, மழை பெய்யுது, பனி பெய்யுது. இப்ப பனி காலம் தானே, இப்ப பனியை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பனி பெய்யுது, வெயில் அடிக்குது, எதுவும் அவைக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இதுக்கு பேர் தான் தவம். நீங்க காலமா வாரன்னு சொல்லி போட்டு வரையிலேன்னு, ஓ இல்ல கடும் பனியா இருந்தது, இந்த பனிக்குள்ள எலும்பி குளிச்சு போட்டு தோஞ்சு போட்டு வரணும், எனக்கு அது கஷ்டம், அதான் வரையலை. சிலருக்கு உடல்ல சில அசௌகரியங்கள் இருந்தால் அதால சொல்றவர்களை பற்றி நான் சொல்ல இல்லை. மனசுல சில பேருக்கு அசௌகரியம் இருக்கு, பனி என்றா குளிரும், இதுக்குள்ள குளிக்க இயலாதுன்னு. அது மனசுல இருக்கிற பிரச்சனையை தவிர உடம்புல இருக்கிற பிரச்சனை இல்லை. பனி என்றா பனியால வரையல. கடும் வெயிலா இருந்தது பாருங்க, இந்த வெயிலுக்குள்ள யார் வாரது, நான் வரையல. மழை அடிச்சு ஊத்துச்சு, குடைய பிடிச்சாலும் அதை தாண்டி மழை ஊத்து, நான் வரையல. இதெல்லாம் நாங்கள் சொல்ற தேடி சொல்ற காரணங்கள். மனம் உண்டானால் இடம் உண்டு. அப்ப தவமண்டா அந்த இலட்சியத்தை அடைய வேண்டும், இந்த இலக்கை நான் அடைந்தே தீருவேன் என்றதுல நாங்க உறுதியா இருப்பமா இருந்தா பனி மழை வெயில் இதை ஒன்றுமே ஒரு பொருட்டே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். அப்ப நாங்கள் எவ்வளவுக்கு அந்த விஷயத்தை செய்யணும், அல்ல அந்த இடத்துக்கு போகணும், அந்த இலக்கை அடையணும் என்றதுல எவ்வளவு தீவிரமா இருக்கிறோம் தங்கி இருக்கு. இப்ப மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு படி 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 என்று படிக்க சொல்லி சொன்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் இருக்கணும். நீங்க ஆர்வத்தை தூண்டுற வழிகளை செய்யாம வெறுமனே படி 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 என்று சொன்னா குழந்தை படிக்காது. குழந்தை தானா விரும்பி படிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தணும். அது பெற்றோர்களுடைய பெரியோர்களுடைய அம்மம்மா மேல் அப்பப்பா மேருடைய கடமை. அப்ப அந்த அடிப்படையில் இவன் தவம், இந்த இயற்கை விஷயங்கள் எதுவுமே இவன் தவத்தை பாதிக்கல. அப்படி கடுத்தவம் செய்கிற ஒரு இடத்துல அவன் அந்த பர்ணசாலை அமைஞ்சிருக்குது. அந்த பர்ணசாலைக்கு பக்கத்தில் மானசரஸ் என்ற ஒரு தடாகம், மானசரஸ் என்ற ஒரு தடாகம் இருக்குது. அந்த தடாகத்தில் நீலோத்பல மலர்கள் எல்லாம் மலர்ந்து தடாகத்துக்கு ஒரு குடை பிடித்தால் போல அழகுற காணப்படுகிறது. அந்த மானசரஸ்ல இந்த மன்னன் பர்வதராஜன் ஒவ்வொரு நாளும் இந்த நித்திய பூஜைக்காக மலர் பறித்து செல்லுவான். அப்ப அந்த வழக்கம் இருக்கேல ஒரு நாள் திடீரென்று காலையில பூசைக்காக மலர்களை பறிக்க வந்த பொழுது அந்த பர்ணசாலைக்கு பக்கத்துல இருந்த இந்த மானச சரோஸ் என்ற இந்த தடாகத்துல அந்த மலர்களுக்கு மத்தியில் ஒரு பேரொளி ஒன்று பிரகாசிக்க கண்டான். அதிசயத்தான். அந்த நீலோத்பல மலருக்கு பக்கத்துல போனான். போய் பார்த்தால் அங்கே ஒரு பெண் குழந்தை சயனித்து கொண்டு இருக்குது. பெண் குழந்தை தான் பேரொளியாக வீசுகிறது, ஒளிப்பிளம்பாக. ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே கற்பனை கடந்த சோதி ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ என்று பலவிதமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான பேரொளி விளங்கக்கூடிய அந்த பெண் குழந்தைய இந்த இமவான் கண்டெடுத்து ஒரு முழு நிலவுடன் கூடிய வதனம், முகம் நிலவை போல, சந்திரன் நிலா போன்ற அந்த அற்புதமான வதனம், கருவிழிகள் 3, பிறை சூடிய சுருளேறிய கரும் கூந்தல், 4 திருக்கரங்கள், அப்படியான காட்சி. 3 விழிகள் 4 கரங்கள். இந்த குழந்தை இந்த தெய்வ திருமேனியை கண்டு இந்த பர்வதராஜன் புரிந்து கொள்கிறான். அவனும் தவத்தில் உயர்வா இருக்கே இந்த தெய்வ விஷயங்கள் சாதாரணமாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அம்பிகை அம்பாளே சாக்ஷாத் ஈஸ்வரியே குழந்தையா வந்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த பர்வதராஜன் என்ன செய்கிறான், அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு செல்கிறான். சென்று அங்கே பர்ணசாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கும் காட்டிய பொழுது அந்த அம்பிகை பர்வதராஜனுக்குத்தான் இந்த தரிசனத்தை கொடுத்தது. பூப்புடுங்க வரைக்க அந்த தரிசனத்தில் தான் 3 விழிகள் 4 திருக்கரங்கள் இந்த காட்சி அப்படி காட்டப்பட்டது. பிறகு அவர் இமவான் அந்த குழந்தையை எடுத்து தன் கையில் எடுத்து அணைக்க ஆரம்பித்த உடனே அந்த தெய்வீக தோற்றம் இல்லாம போயிடுச்சு. சாதாரண மனுஷ தோற்றம், சாதாரண குழந்தை, பெண் குழந்தை. அப்ப அதற்கு பிறகு அந்த குழந்தையை எடுத்து அவன் மார்போடு அணைத்து கொண்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு பர்ணசாலைக்கு வருகிறார். அங்கே மேனை இருக்கிறாள் மனைவி. அவரிடம் கொடுத்து இந்த மானசரோசில் இந்த குழந்தை கிடைத்த கதையை மன்னன் சொல்கிறான். சொன்ன பொழுது அந்த நேரம் ஒரு அற்புதமான காட்சி. பூமலை பொழியுது, தேவ துந்துவிகள் ஒலித்தன, உலகங்கள் யாவும் மலர்ந்தன. மேனை அவளுக்கு அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைய மேனை தாய் பெற்றுக்கொண்ட உடனே மேனைக்கு உடனே பால் சுரக்கிறது. குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறாள் மேனை. தாய்ப்பால் ஊட்டி பார்வதி என்று மேனைய கூப்பிடுறா. பர்வத புத்திரி பார்வதி. பர்வதமண்டா மலை, மலைமகள், மலைகளுக்கிடையே இருந்து கிடைக்க பெற்றவள் மலைமகள். அந்த அடிப்படையில் பார்வதி என்று சொல்லி மேனை பெயரிட்டு அந்த குழந்தையை அவள் வளர்க்க ஆரம்பிக்கிறாள். அந்த ஒரு அற்புதமான வைபவத்தை இவர்கள் கொண்டாடி இமவானும் மேனை மனைவியும் சேர்ந்து குழந்தையோடு அவர்கள் மீண்டும் தங்களுடைய அரச மாளிகைக்கு செல்கிறார்கள். அங்கே பெரிய கொண்டாட்டம். அரசனுக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது, மகள் கிடைத்திருக்கிறாள் என்றால் அங்கு அமைச்சர்கள் இருந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்ல இருந்து அந்த நகரத்து மக்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய கொண்டாட்டமாக அவர்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக பர்வதகுமாரியும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். இமவானுக்கும் மேனைக்கும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதை யார் கூட இதை அனுபவிக்க முடியும் என்றால், குழந்தை பாக்கியமே இல்லாமல் குழந்தை கிடைத்த பொழுது அவர்கள் பெறுகின்ற சந்தோஷம் இருக்கிறதே, அது அளப்பெரிய சந்தோஷம், மிக பெரும் சந்தோஷம். எங்கள்கிட்ட ஒன்றுக்கு வேண்டும் வேணும் 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 என்று கேட்டுக்கொண்டிருந்து திருமணம் முடிச்ச உடனே எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன, எதுவும் உண்டாயிருக்கோ? குழந்தை கிடைக்கலையே உங்களுக்கு இன்னும். நாங்கள் நிறைய பேர்களும் வச்சுக்கிறோம், பட்ட பேர்கள். ஆண்களுக்கெல்லாம் பெண்களுக்கு தாய்மை தான் பாவம், அந்த துன்பப்படணும். இப்போ இன்றைய காலத்தில எல்லாம் எங்களுடைய இளம் சமுதாயம் சற்று பிற்போடினவன். சுவாமிகள் நாங்கள் இப்போ அவசரப்படையலை, நாங்கள் திருமணம் முடிச்சு ஒரு 2-3 வருஷம் நிம்மதியாக இருக்க விரும்புகிறோம், அதுக்கு பிறகு குழந்தைய பற்றி சிந்திப்போம். நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைய சந்ததி அப்படியும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்த அந்த காலத்தில் குழந்தைகள் என்றால் 10-12 குழந்தைகள், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு குழந்தை தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்கு. சில வயதில் மூத்தவர்கள் உங்களோட சகோதரங்கள், உங்களோட அப்பா அம்மா சகோதரங்களை யோசிங்கன்னா விளங்கும். இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் என்றாகி இது நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ சிலது குழந்தைய வேணாம்னு நாமே இருவர் நிலையும் இருக்குது. பொருளாதார பிரச்சனைகள், பலவித சவால்கள். அப்ப அந்த ஒரு அடிப்படையில் அந்த நகரம், அந்த ஓசதி பிரஸ்தம் என்ற நகரமே விழாக்கோலம் போன்றிருக்கிறது. இந்த பர்வத புத்திரியினுடைய இந்த ஒரு சிறப்பு கிடைச்சது. அடுத்தது அவர்கள் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த இந்த பர்வதராஜன், இமவான், மனைவி மேனை, அப்ப இறைவனை நோக்கி கடும் தவம் செய்யினம். வாழ்க்கையில நாங்களும் ஏதாவது ஒரு துன்பம் வந்தோன்னா நான் கடவுள்கிட்ட ஓடுறேன். உங்களுக்கு ஒரு துன்பமுமே இல்லை என்றால் கோயில் பக்கம் எட்டி பார்ப்பீங்களோ? கடவுள் பக்கம் இல்லை, வேணும்னா சும்மா போய் இறைவா, முருகா, சிவசிவா, அம்மாலாச்சி தாயே, அவ்வளவுதான். துன்பம் கூட 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 பக்தி தானா தானா உச்சத்துக்கு வருகுது. அப்ப குழந்தை பாக்கியம் இல்லை என்றோன்னா இறைவன்கிட்ட தேடின வேண்டுதல். அடுத்தது சைவ சித்தாந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படுகின்ற விஷயம், இறை சிவனை பொறுத்தவரையில சிவனுடைய அம்சம்தான் விநாயக பெருமான், முருகப்பெருமான், உமாதேவியார், அம்மன். இப்போ இந்த 3 பேருமே யோனி வாய்ப்பட்டு பிறக்க மாட்டார்கள்.
பெண்ணுடைய வயிற்றிலே கர்ப்பம் தரித்து யோனி வழியாக பிறக்க மாட்டார்கள். எனவே தெய்வீக திருமேனிகள், சிவனுடைய அம்சம். பிள்ளையார் அப்படி பிறக்கையில, அம்பாள் அப்படி பிறக்கையில. இந்த கதையை பார்த்தீங்கன்னா இப்ப ஆரம்ப கதை, குழந்தையாக ஏற்கனவே இருக்கிறா. அந்த மானசரச சரசுகாவை எப்படி வந்தா? திருக்கைலாயத்தில இருந்து சிவன் சொன்னோன்னே நீ வந்து குழந்தையா மாறி, அதை முதல் தெய்வீக தோற்றம் முதல் எடுத்தோடனே மனித குழந்தையா காட்டப்படையில இந்த தெய்வீக தோற்றம் என்றது அப்படியான ஒரு அருட்காட்சியாக இருந்திருக்கிறது. அப்ப அந்த தெய்வ வடிவங்கள் எல்லாம் மனித உடல்ல யோனி வாய்ப்பட்டு பிறப்பதில்லை என்ற பின்னணியும் இதுல இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு இன்னொரு தத்துவத்தை நாங்கள் இதில் பார்ப்போம். இந்த இவ்வளோ நேரம் பார்த்த கதையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அம்பாள் இங்க வந்து பிறப்பெடுக்க விரும்பினதுக்கான காரணம் என்ன? இறைவா, தலைவா, நான் உங்களுடைய பேச்சை கேட்காமல் யாகத்துக்கு, என் அப்பா செய்த யாகத்துக்கு உங்களையும் கூட்டிக் கொண்டு போய் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். அந்த துன்பம் தாங்காமத்தான் நான் உயிரையே விட்டேன். நான் நெருப்புக்க பாஞ்சு இருந்தாலும் எனக்கு இன்னும் மனசு ஒரு ஆறுதல் அடையுதில்லை, மனசுல அமைதி இல்லை, குற்ற உணர்வு. உங்களோட பேச்சை கேட்காம நான் மீறி நடந்ததால இந்த பிரச்சனை வந்துட்டேன். அப்ப ஒரு தவறு செய்துட்டேன், பிழை செய்துட்டேன். அந்த நேரம் எனக்கு அது பிழை என்று தெரியல. ஆனா இப்ப எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு பிழையா தெரியுது, குற்றமா இருக்குது. அதனால என்னை விட உங்களுக்கு தான் அவமானம் அதிகம். சிவபெருமான் முழுமுதற் கடவுள், சிவபெரும்பொருள். சிவபெருமானங்க தக்கனங்க. அவ இப்படிப்பட்ட சிறியவனாகிய தக்கனால சிவனுக்கு அவமானம். அதுக்கு நான் மனைவியாகிய பார்வதி நான் காரணமாகிவிட்டேன், தாக்ஷாயணி. அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபடுவதற்கு நான் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும், இன்னொரு உடலை எடுக்க வேண்டும், புதிய பிறவி எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வருது. அப்ப இப்ப நீங்க சில பேர் யோசிக்கலாம், அப்ப இந்த கந்த புராணத்துல இந்த விஷயம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறபடியா இன்றைய காலத்துல எங்கட இளம் பிள்ளைகளும் சில நேரம் தற்கொலை செய்யின. பல்கலைக்கழகத்துல பகுடிவதை, ராகிங் தாங்க முடியாம, அல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற சில சவால்கள், தொல்லைகள், அல்லது காதல்ல தோல்வி, ஏமாற்றம், துரோகம், இதில் தாங்க முடியாம நான் இந்த வாழ்க்கையை முடிச்சு கொள்ள போறேன். கொஞ்சம் வயசானார்கள், சுவாமி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எப்படா அழைப்பு வருமெண்டு. எங்க மேல நிம்மதியா போயிடணும்ன்றதே எனக்கு விருப்பம். படுக்கையா கிடந்து நானும் கஷ்டப்பட்டு மெட்டாக்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்காம நிம்மதியா போயிடணும். அதுக்கு இப்ப கொரோனா நல்ல வழி. அப்ப இப்படி எங்களுடைய வாழ்க்கையில வார சவால்களை, துன்பங்களை நாங்கள் எதிர்கொள்ள முடியாமல் மனம் தளர்ந்து போய் கவலைன்ற உச்சத்துல, வெறுப்புன்ற உச்சத்துல, விரக்தின்ற உச்சத்துல இந்த தற்கொலை மனப்பான்மை வருகிறது. இந்த விடயம் வருகிறது, இந்த உணர்வு வருகிறது. அதுக்காக உயிரை விட சொல்லல. அப்ப தீட்சி என்றால் அது ஒரு புதியவர். இப்ப உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சம்பிரதாயத்திலே துறவிகளாக வாழுகின்ற வாழ்க்கையிலே தீட்சையின் போது பெயர் மாற்றப்படும். என்கிட்ட சில பேர் கேட்போம், என்ன சுவாமி அடிக்கடி பெயரை மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்க? பேர் குறிப்பாக ஊடகவியலாளர்கள் அல்லது இந்த துறையில் இருக்கிறார்களுக்கு பெரிய குழப்பம். என்னடா சுவாமி அடிக்கடி பேரை மாத்திட்டே இருக்கிறார், இந்த பேர். ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒவ்வொரு விதமான பெயர் கொடுக்கப்படுகிறது. ஏன் பெயர் மாற்றப்படுகிறது? அப்பா அம்மா பிறக்கும் போது வச்ச பெயர் உண்டு, பிரம்மச்சரிய தீட்சை எடுக்கும் போது இன்னொரு பெயர், சந்நியாச தீட்சை எடுக்கும் போது இன்னொரு பெயர். ஒவ்வொரு தீட்சையிலும் பெயர் மாற்றப்படுவதனுடைய நோக்கம் என்னென்றால், நான் மாற்றப்படுகிறேன், தீட்சைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை. அப்ப அந்த தீட்சை என்பது குருவால கொடுக்கப்படுகின்ற ஒரு வழிகாட்டல், ஒரு உபதேச முறை. அப்ப உங்களிலும் யாருக்காவது, நான் சொல்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், உங்களில் யாருக்காவது மனசுல குற்ற உணர்வு மேலோங்கி இருக்குமாக இருந்தால், அல்லது உங்களுடைய உறவுகள், குழந்தைகள், பெரியவர்களுக்கு யாருக்காவது குற்றுணர்வு மேலோங்கி இருக்குமாக இருந்தால், அது உங்களுக்கு தெரிய வந்தால் தயவு செய்து இந்த தீட்சை என்ற விஷயத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லுங்க. அவை அந்த குற்றுணர்விலிருந்து வெளியில வரணும். They have to come out of the guilty feeling. குற்ற உணர்வு என்பது இருக்கக்கூடாது. அது இருந்ததென்றால் அது அவருடைய வாழ்க்கையை
விஷத்தை போல அழித்துவிடும், தற்கொலை மனப்பான்மையை தூண்டிவிடும். யார்தான் பிழை செய்யல? நாங்கள் மனிதர்கள் தானே. பிழை செய்துட்டோம், சரி. அப்ப அந்த பிழையிலிருந்து விடுபடுவதற்கு ஒன்று உறுதி எடுக்கணும், இனிமே இந்த பிழையை நான் செய்ய மாட்டேன். இல்லை நான் திருப்பி திருப்பி பிழை செய்துட்டு இந்த கங்கையில போய் மூழ்கி குளிச்சு கங்கையில ஸ்நானம் செய்து எழுப்பினோன்னா பிழையெல்லாம் போயிடும். கங்கையாடிலன் காவிரி ஆடிலன் போய் இப்படி கங்கையில் ஆடி போட்டு பாவம் எல்லாம் போகாது. பாவம் போறதும் போகாதும் எங்கட மனசுல தான் இருக்குது. கங்கையில போய் குளிக்கிறது உடம்புக்கு, உடலை சுத்தம் செய்கிறோம். அப்ப அந்த நிலையில இந்த மறுபிறவி என்பது அல்லது இதிலிருந்து நாம் விடுபட வருகின்ற அந்த முயற்சி என்பது நாங்கள் ஒவ்வொருவருமே செய்ய வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வருடத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இந்த நாளை மிக முக்கியமான நாளாக நான் கருதுகிறேன். தைப்பொங்கல், தைப்பூசம், மகா சிவராத்திரி, பங்குனி உத்தரம், மாசி மகம், சித்திர வருஷ பிறப்பு, வையாசி விசாகம், ஆனி உத்தரம், ஆவணி பிள்ளையார் சதுர்த்தி, அல்ல திருக்கார்த்திகை, அல்ல கந்த சஷ்டி, கௌரி விரதம், நவராத்திரி, விஜயதசமி, மார்கழி திருவம்பாவை, ஆருத்ரா தரிசனம், நடேசர அபிஷேகம், ஏதோ உண்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுள், உங்களுக்கு முக்கியமான நாள். சில பேர் சொல்லிவிடும் இதெல்லாத்தையும் விட எனக்கு கேட்ட பிறந்த நாள் தான் மிக மிக முக்கியமான நாள், பர்த்டே. சரி, பிறந்த நாள். அப்போ இது உங்களோட மனசை பொறுத்தது. அப்போ அந்த நாள் நீங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலையில மனசளவில் இருக்கணும். அந்த நாளை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நாள் நீங்க புதிய பிறவியை எடுத்துக்கொள்ளுங்க. புதிய பிறவி என்ன? இதுவரை நான் இப்படி இருந்தேன், இன்றிலிருந்து நான் புதுசா மாறுறேன். இவ்வளவு நாளும் நான் எல்லாரோடும் கோவப்பட்டு ஏசி கொண்டிருந்தேன், எடுத்ததுக்கு டென்ஷன் ஆவேன், பேசுவேன். இதுதான் என் பர்சனலி. இன்றிலிருந்து நான் மாறுறேன். இனிமே நான் அன்பு நிலையிலேயே இந்த வாழ்க்கையை முன்னெடுப்பேன், கோவப்பட மாட்டேன். இதுதான் தீட்சை. இப்போ சாதாரணமாக தீட்சை கேட்டு விபூதி எல்லாம் பூசி மந்திரம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அனுஷ்டானம் பார்த்து செய்கிறது, அது கிரியை, அது செய்யத்தான் வேணும். நான் அதை குறையன்று சொல்லலை, அது கட்டாயம் செய்யத்தான் வேணும், நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு அடுத்த நிலை அறிவு நிலையில இது மிக முக்கியம். இந்த மனமாற்றம் எங்களுக்குள்ள வரணும். இப்போ அம்பாளுக்கு, அம்பிகைக்கு, சிவனுக்கு பக்கத்தில் இருந்து கூட அவளுக்கு அந்த ஒரு குற்ற உணர்வு, என்னால் என்னுடைய கணவனுக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டது என்று. அதுலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு இந்த மறுபிறவியை எடுக்கிறா. இந்த மறுபிறவி என்பது தீட்சையை குறிக்கிறது. இதில் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே தீட்சை தான். இரவு நித்திரைக்கு போய்க்க போகிறோம், விடியப்புறம் எழும்பும் போது புதிய மனிதனாக தான் பிறக்கிறோம். நித்திரைக்கு போனா செத்து போனோம், சாக்காடு. நித்திரை சாக்காடு தான், செத்து போனோம். விடியப்புறம் கண்ணை முழிச்சா பிறப்பு, புதிய பிறப்பு. அப்ப அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் விடியப்புறம் புதிய பிறப்பு, ஒவ்வொரு நாளும் தீட்சை. அப்ப ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மாற்றம் வரணும். நேற்று மட்டும் நான் அந்த மெட்டவையை பற்றி கூடாம கதைக்கிறேன். நான் இன்றிலிருந்து நான் அதை நிப்பாட்டி போட்டேன். இப்போ உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்குள்ள என்ன விஷயம் தேவையில்லாம இருக்கு, அதை நாம் விடணும். அது இப்போ ஒரு வயசானவருக்கு சொல்லுவோம், நீரிழிவு நோய், டயபெட்டிக். அப்போ இனிப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது. ஆனால் அவற்றை மனம் இனிப்பைத்தான் நாடுது, குளிசியை போடுவோம். அப்போ அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது அந்த விஷயத்திலேருந்து அவர் விடுபட்டு வரணும். எனக்கு நீரிழிவு நோய் இருக்குது, நான் அதிகம் சீனி பாவிக்கக்கூடாது, இதுதான் அறிவு சார்ந்த சிந்தனை. ஆகவே நான் சீனியை அதிகம் பாவிக்க கூடாது, தொடக்கூடாது. வேணா கண்ணால பார்க்கலாம் சீனியை வடிவா, இல்லை சர்க்கரையும் பார்க்கலாம், ஐஸ்கிரீமையும் பார்க்கலாம், பாயசத்தையும் பார்க்கலாம், வடிவா கண்ணால பார்க்கலாம். அதெல்லாம் டயபெட்டிக் கூடாது. நாக்கில் போய் தொட்டு உடம்புக்கு போனாதான் சிக்கல். அப்ப இந்த மனக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தான் நாங்கள் விரதங்களும் இருக்கிறோம். இன்னொரு விதமா சொல்ல போனா, அப்ப இந்த கந்த புராணத்தில் ஒவ்வொரு விஷயம் வரும் பொழுதும் உங்களோட மனதிலேயும் ஏதாவது குற்ற உணர்வுகள் இருந்தால் முடிந்தளவு வேகமாக, விரைவாக அந்த குற்ற உணர்விலிருந்து நீங்க விடுபட்டு வர வேண்டும். இந்த உரையை கேட்கிற எல்லாரும் இந்த முடிவு எடுக்கணும். முடிந்த அளவு வேகமா. சில பேருக்கு ஒரு நாள்லயே வெளியில வந்துடுவீனம், சில பேர் ஒரு மாசம், சில பேருக்கு ஒரு வருஷம்,
10, 15, 20 வருஷம். சில பேருக்கு சாகும் வரைக்கும். அப்ப அந்த நிலையில நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி என்னை நான் மாற்ற வேண்டும். அப்ப அந்த விஷயம். அப்ப இறைவன் பாருங்கோ, பார்வதி தேவியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவவுக்கு இருந்த அந்த குற்றுணர்வுலேருந்து விடுபடுறதுக்காக அவள் இன்னொரு பிறவி என்று சொல்லி வந்து இங்க குழந்தையா பிறக்கிறா. அது நடக்குது. பர்வதராஜனாகிய இமவான் மற்றும் மேனை தம்பதிக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்கிற கவலை இப்ப குழந்தை கிடைச்ச உடனே இல்லாம போகுது. சில பேர் சொல்லிடும், இல்லை அது வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெத்தாத்தான் குழந்தை, இது குழந்தைய நாங்கள் எடுத்து வளர்க்குறோம், இது நாங்கள் வளர்ப்பு பெற்றோர் இல்லோ ஏண்டா. குழந்தை பெறக்கூடிய சாத்தியக்கூறு உடலியல் ரீதியில உயிரியல் ரீதியில இல்லை. கருக்கருதக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்கவில்லை என்றால் அது இயற்கையினுடைய ஏற்பாடு. இன்றைக்கு நாங்கள் நிறைய ஆபரேஷன்கள் அதுகள் இங்கே போவோமா, இந்தியாவுக்கு போவோமா, அமெரிக்காவுக்கு போவோமா, அது செய்வோம் இது செய்வோம், செயற்கையா முறை. இப்போ குளோனிங் வேற வந்துடுது. குளோனிங் ஒரு ஆளை மாதிரி அப்படியே உருவாக்குறது, டெஸ்ட் டியூப் பேபியா இருக்கட்டும், பல பல நவீன வசதிகள் வந்துட்டுது. அப்படி செய்யறது நான் தவறுன்னு சொல்லவில்லை, அவன் நிலையை பொறுத்தது. சிலது நிறைய காசு செலவழிக்க வேண்டி இருக்கு. அதை விட சாஸ்திரம் சொல்லுது, ஒரு குழந்தைய சிறு குழந்தையில எடுத்து அந்த குழந்தைக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை என்றால் என்ன பிரச்சனை, வளர்த்து கொள்ளுங்க. வளர்ப்பு குழந்தை அது எங்களுடைய தேசத்துக்கு இது மிக அவசியம் தேவைப்படுகிறது. யுத்தத்தினாலே நிறைய உயிர்களை நாங்கள் கொடுத்து விட்டோம். எத்தனையோ குழந்தைகள் தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை நாங்கள் வளர்ப்பு குழந்தைகளாக எடுத்து வளர்க்க வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துக்கே நிறைய விஷயம் இருக்கு. உண்மையா எங்களுடைய சைவ சம்பிரதாயத்தில் அநாதை இல்லங்கள், சில்ட்ரன் ஆர்ஃபனேஜ் ஹோம் என்ற ஐடியா என்ற எண்ணக்கருவே இல்லை. அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்றா தானே இல்லத்துல கொண்டே விடணும். அப்படி யாருமே இல்லைன்னு இல்லை. அப்பா அம்மா இல்லையோ சித்தப்பா சித்தி வளர்க்கணும், பெரியப்பா பெரியம்மா வளர்க்கணும், மாமன் மாமி வளர்க்கணும், இல்லை யாரோடு தத்தெடுத்து வளர்க்க வேண்டும். இப்போ சொன்னால் இந்த இல்லம் நடத்துகிறார்கள் எல்லாம் என்ன அடிக்க வந்துடுவினம், என்ன இவ்வளோ இல்லங்கள் நாங்கள் நடத்துகிறோம், இவ்வளோ பிள்ளை பராமரிக்கிறோம், இவ்வளோ பெரிய சேவை செய்கிறோம், நீங்கள் இதை குறைச்சி சொல்கிறீங்களே. ஆனால் அது எங்களோட தத்துவம் இல்லை. குடும்பம் என்ற விஷயத்துக்குள்ள அந்த குழந்தை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக. ஒரு சினிமா பாடலே இருக்கே, குழந்தை வளர்ப்பு அன்னை வளர்ப்பில் தான் குழந்தை நல்லவனாவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அப்ப இல்லங்கள் எடுத்தா எந்த அளவுக்கு தான் அங்க இருக்கிறவர்கள் குழந்தைகளை தங்களோட குழந்தைகளா பார்த்து வளர்ப்பார்கள், யோசிச்சு பாருங்க. அப்ப ஒவ்வொரு குழந்தையும் குழந்தை இல்லாத வீடுகளை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்ப பர்வதராஜன் பார்த்த உடனே அம்பிகைன்னு அந்த தரிசனம், 3 விழிகள் 4 திருக்கரங்கள், இது சாதாரண மனித வடிவம் அல்ல, தெய்வீக வடிவம், அம்பாலே தான் எங்களுக்கு வந்திருக்கிறாள் சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோட மனதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சஞ்சலமும் இல்லாமல் குழந்தை எடுத்துக்கொண்டே அவர்கள் வளர்க்கிறார்கள். அப்ப அம்பிகை வளர்ந்து கொண்டு வாரா. அப்படி அவ வளர்ந்து வர்ற தருணத்தில் அடுத்து நடக்க போது தொடர்ந்து பார்ப்போம். கந்தபுராண கதைகள்லானே நிறைய கதைகள் இருக்கின்றன. இப்போ இன்றைக்கு நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம், அப்ப ஓசதி பிரஸ்தம் என்ற அரண்மனையில நிற்கிறோம். பர்வதராஜன் இமவானும் மேனை மனைவியும், அங்கே பார்வதி குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல நிப்பாற்றார். மீண்டும் அடுத்த முறை நாங்கள் ஓசதி பிரஸ்த அரண்மனையிலே சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ சிவகுருப்யோ நமः. ஹரி ஓம்.